நல்ல முறையில் வந்து கன்சிடர் பண்ணி நியாயமான தீர்ப்பு வழங்கியிருக்கும் நாங்க நினைக்கிறோம். என்ன சொல்லிருக்காங்க சார்? ஏதாவது விஷயத்தை மேற்கோள் காட்டியிருப்பாங்க இல்லீங்களா? அதாவது இந்த மாதிரி வழக்குகள், இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட கிராவிட்டி, இந்த வழக்கோட தன்மை, இதன் அடிப்படையில் தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் காம்பன்சேஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் ஒவ்வொருத்தருக்கு 10 லட்சம் 15 லட்சம் குவாண்டம் பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. 2N உண்டு, 376D உண்டு. ஆமா. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ ஃபைனல் ஆர்குமெண்ட்ல நீங்க பேசிருப்பீங்க, என்ன நடந்தது, ஃபைனல் செக்மெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார். ஃபைனல் ஆர்குமெண்ட்ல பொறுத்த வரைக்கும் நம்ம சாட்சி விசாரணைகள், நம்ம தாக்கல் செய்த ஆவணங்கள், சான்று பொருட்கள், இது எல்லாத்தையும் அடிப்படையில் நம்ம வாதங்களை வச்சோம். இதை பொறுத்த வரைக்கும் வாய்மொழி சாட்சிகள் மற்றும் மின்னணு சாட்சிகள் ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவலா வந்து நம்ம பிரசன்ட் பண்ணிருக்கோம். ட்ரையல்ல இன்வெஸ்டிகேஷன்ல கலெக்ட் பண்ண முக்காவாசி மேக்ஸிமம் டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ் எல்லாத்தையும் பிரசன்ட் பண்ணிருக்கோம். ட்ரையல்ல கோர்ட் அதை ப்ராப்பரா அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. அதை பண்ணி இன்னைக்கு வந்து இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. அபராத அமௌண்ட் வந்து மொத்தம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து 30,000 to 40,000 வரைக்கும் ஒவ்வொரு எதிரிக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க வந்து 6 ஆண்டுகளாக வந்து நீதிமன்ற காவலில் தான் இருக்கிறாங்க. அதனால இது ஃபைன் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 376D மற்றும் 376 2N இந்த சட்டப்பிரிவுகளில் வழங்கப்பட்ட ஃபைன் அமௌண்ட் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போய் சேரும். சார், நீங்க மேக்ஸிமம் ப்ராசிக்யூஷன்ல மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் கேட்டிருந்தீங்க. அந்த மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ நீதிபதி சொல்லும்போது ஏதாவது விஷயத்தை மேற்கோள் காட்டினா முக்கியமான வழக்குங்கிறனால ஏதாவது குறிப்பிட்ட விஷயங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் இல்ல, அதான் நான் சொன்னேன். அதாவது இந்த வழக்கோட தன்மைகள், இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட அந்த சாட்சியங்கள், இது எல்லாம் இந்த கிராவிட்டி, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் கோர்ட் தீர்மானிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. மேல்முறையீடு பண்றதுக்கான வாய்ப்புகள் அவங்க எதிர் தரப்புல போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உயர் நீதிமன்றத்துக்கு போவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அதை பத்தி நாங்க தீர்மானிக்கிறதுல அது வந்து 30 நாட்களுக்குள்ள அவங்க மேல்முறையீடு போகணும் அப்படின்றது சட்டம். இந்த வழக்குல பொறுத்த வரைக்கும் இந்த சாட்சிகள், என்னோட அபிப்பிராயம், சாட்சிகள் நல்ல முறையில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நீதிமன்றம் நல்ல முறையில் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. அது மேல்முறையீடு நீதிமன்றம் வந்து என்ன தீர்மானிக்கிறது நம்ம இப்போ சஜஸ்ட் பண்ண முடியாது. பட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ தரப்புல நல்ல முறையில் விசாரணை செய்து நல்ல முறையில் வந்து ட்ரையல் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. இப்போ 376(2N) வந்து மேக்ஸிமம் பனிஷ்மென்ட்ங்கற போது அது ப்ராப்பரான எவிடன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா. இப்போ மேல்முறையீடு போனாலும் அது உடைச்சிருக்கான சூழல் இருக்குமா இல்ல எந்த மாதிரி? இல்ல, அத பத்தி நான் சொல்ல முடியாது. சாட்சிகள் நல்ல முறையில் இருக்கு, பலமான சாட்சிகள். மேல்முறையீடு போனாலும் இந்த வழக்கு இந்த தண்டனை நிலைநிறுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன். 85 லட்சம் இழப்பீடுங்கிறது 8 பெண்களுக்கு சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் 15 லட்சம் இது விவரம் வழங்குறேன். மொத்தம் 85 லட்சம். சாகுவரை ஆயுள் தண்டனைங்கிறது வந்து மெயினா இருந்தது சாட்சிகளுடைய இது. அது வந்து 8 பேர் எந்த பிரசாட்சி இல்ல. இந்த கடந்து வந்து பாதி எப்படி இருந்தது? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த செக்ஷன்ல வந்து 2 விதமான தண்டனை தான் வழங்க முடியும். ஒன்னு சாகும் வரை ஆயுள் தண்டனை, இல்லட்டா குறைந்தபட்சமாக 20 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை, 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. இந்த 2 ஆப்ஷன்ல மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்ஸ் பார்த்தாங்கன்னா 20 ஆண்டுகள் கொடுக்கலாம். ஆனா இந்த வழக்கோட தன்மை, பாதிக்கப்பட்ட பெண்களோட அந்த ஃபேக்ட், சர்க்கம்ஸ்டான்ஸ் ஆஃப் தி கேஸ் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சுதான் உச்சபட்ச தண்டனை வந்து